அவர் கவிஞர் பேர் என்னன்னு கேட்டார். பழனி, சீர்காழி பழனின்னு அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், என்னங்க ஊர் சீர்காழி, பழனியும் ஊர். உங்கள் கவிதையிலேருந்து ஒரு 5-6 லைன் சொன்னீங்களா? நம்ம இந்த கிளாஸ் மட்டில் எழுதுன பாடல், ஏன்னா நிறைய பேர் அதுதான் போந்துடும், அதுதான் பாட சொல்லுவாங்க. அடிக்கிற பொண்டாட்டி நடுத்தெருவில் நிப்பாட்டி சரக்க போட்டாலே தூக்குறாடா துப்பா. ஐடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கவிஞர் சீர்காழி சிற்பி சார் இருக்காரு. அவர்கிட்ட தான் கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். முதல்ல உங்கள் பேர்ல இருந்து ஆரம்பிப்போம் சார். சீர்காழி சிற்பி அந்த பேர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என் ஒரிஜினல் பேர் வந்து பழனி. ஓகே. நான் வந்து ராஜகுமார் சார்கிட்ட முதல்ல வாய்ப்பு தேடி போயிருக்கும்போது அவர் கவிஞர் பேர் என்னன்னு கேட்டார். பழனி, சீர்காழி பழனின்னு அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், என்னங்க ஊர் சீர்காழி, பழனியும் ஊராக இருக்குது, சீர்காழியும் ஊராக இருக்குது, 2 ஊர் பேரை வச்சுட்டு ஒன்றா இருக்கு தெரியுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அப்புறம் சீர்காழி சிற்பின்னு சொல்லிட்டு நானாக மாற்றிக்கிட்டேன். ஓகே சார். சார், நீங்கள் எப்போ இருந்து எழுத ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 8th படிக்கும் போதுலேருந்து 8th 10th படிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன ராணி, தினத்தந்தி, இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன துணுக்கு, பாக்கியா, இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கவிதைகள்லாம் எழுதுவேன். அப்போ நம்ம ஊரில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து சூப்பராக கவிதை எழுதுறீங்க, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. சரி, அப்படி எழுதுறது தான், சரி சினிமாவுக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நான் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகள்லாம் அப்போது எழுதியிருப்பேன். இப்போ அதெல்லாம் புத்தகத்தில் நிறைய வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, உடைக்காமல் விளையாடு, பொண்ணுதான் இருக்கிறது இதயம், சரியாய் போடு துப்பட்டாவை, பூக்களுக்கு தேவையில்லை விளம்பரம், அப்புறம் மகன் விதவைக்கு வாழ்வழித்தான், வந்த மருமகளோ சகுனம் பார்க்கிறாள், மாமியார் விதவை என்று, இப்படின்னு நிறைய கவிதைகள் அப்போதைக்கு எழுதுனேன். அது மூலயமா தான் இப்போ சினிமாவுக்கு. சார், அப்போ நீங்கள் எழுதின கவிதையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஏதோ ஒரு 2 லைன்ஸ்? இப்போது நான் ஒரு லிங்குசாமி சார் வந்து ஒரு கவிதை போட்டி வச்சார். அந்த கவிதை போட்டியில் 8043 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 4வது பரிசாக நமக்கு கொடுத்தாங்க. அந்த பரிசை வந்து கனிமணி மோட தான் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம் அப்படிங்கிற ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து 4வது செலக்ட் ஆச்சு. இப்போ லிங்குசாமியும் கனிமொழி அம்மாவும் சேர்ந்து அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். சார், கவிதை எழுதும்போது வந்து நம்ம டியூனை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. நமக்கு என்ன வார்த்தை பிடிக்குதோ அதை வச்சு அப்படியே எழுதிடலாம். ஆனால் சினிமா பாட்டுக்கு எழுதும்போது அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். ஆமாம், உங்களுக்கு அது எப்படி? அவங்க வந்து சந்தம் கொடுத்துருவாங்க. சந்தம் கொடுத்துட்டு நம்ம கதையை சொல்லிடுவாங்க. கதையை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டாந்து வைக்கணும். அப்படிதான் பாட்டு ஒட்டும். இல்லைனாக்கா தனியாக அதுக்கு ஒட்டாத மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அதனால நம்ம டியூனு கொடுத்ததுனால நம்ம அதுக்குள்ளே என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே எழுதிடுது. கவிதை எழுதுறது பிடிச்சிருக்கா, பாடல் எழுதுறது பிடிச்சிருக்கா? கவிதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம நினைக்கிறத எழுதலாம். அது வந்து கமர்ஷியல், அவங்க என்ன கேட்குறாங்களோ அது எழுதி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. அதனால இதோட அதுதான் கஷ்டம். சார், நீங்கள் எந்தெல்லாம் படத்துக்கு? நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரோட உதவியாளர் ஒருத்தர், அவர்கிட்ட நான் ட்ரை பண்ணும்போது அவர்கிட்ட உதவியாளர் இருந்தார், செல்வராஜன் ஒருத்தர். அவர் நான் படம் பண்ணும்போது, சார் கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன், எனக்கு எழுதுங்கன்னு சொல்லி மலரினும் மெல்லிய அப்படின்னு ஒரு படம், விக்னேஷ் ஹீரோவை நடித்தார், சௌந்தரியன் சார் மியூசிக். அந்த படத்தில் நான் வந்து விழியோரமாக உயிர் கசியுதே மனம் வலிக்குதே அன்பே அப்படின்னு ஒரு பாடல், அதுதான் முதல் பாடல் எழுதினேன். அதுக்கப்புறம் பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல் எழுத சொன்னாங்க, அடடா அடடா என்னை அள்ளி சென்றாலே அப்படின்னு ஒரு பாடல். 2 பாடல் தான் முதல்ல நான் எழுதினேன். அதுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் ஒரு 45 பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கு பிறகு கெத்துன்னு ஒரு படம், உதயநிதி சார் எழுதின படம், ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக். நான் ஹாரி ஜெயராஜ் சாரை வந்து ஒரு 10 வருஷமா 15 வருஷமா ஃபாலோப்பில் இருந்தேன். அவர் திடீர்னு டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு, இவருக்கு ஒரு பாட்டு கொடுங்க நல்லா எழுதுவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் டைரக்டர் என்ன பண்ணார், நான் டியூன்லாம் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஆஃபீஸில் வந்து எழுதி கொடுங்க சொல்லிட்டு பட்டா, தன்னை நானே திறனேனா திண்ணை நானே திறனேனா, தன்னை நானே திறனேனா திண்ணை நானே திறனேனா, இப்படி தான் டியூன் இருந்தது. அப்புறம் தான் தில்லு முள்ளு பண்ணலை, கெத்து காட்டலை, சீனு கீனு போடலை அப்படின்னு ஒரு பாட்டு அது எழுதினேன். அது பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் செமகிட்ட ஆயிடுச்சு பாட்டு. அதுக்கு பிறகு நம்ம வந்து கெத்து சிற்பின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சீர்காழி சிற்பின்னு போய் கெத்து சிற்பி அப்படிங்கிறவருக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இப்போ ஒரு 45 படத்துக்கு பாடல் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மலரினும் மெல்லிய, மகான் கணக்கு, செம்பட்டை, அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகி அதர்ம கதைகள்னு ஒரு படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் கூட ஒரு பாடல் இருக்கேன். 8 தொட்டாக்கள் வெற்றி ஹீரோ நடிச்சிருக்கேன். சார், நீங்கள் கிரியேட்டிவ் பிளாக் வர மாதிரி சார் பண்ணுங்க. உங்களுக்கு யோசிச்சுட்டு எழுதுறதுக்கு எதுவும் வரல, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். நான் யோசிச்சுட்டு வரலன்னா அப்படியே விட்டுருவேன், ஒரு 2 மணி நேரம் விட்டுருவேன். அது எப்போ வருதோ அப்படி வரட்டுன்னு விட்டுருவேன். ஆனால் மேக்ஸிமம் ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு டியூனை போட்டு அந்த டியூனை ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அது என்ன போடலாம் அது பேர் ஆக்ஷன்.
ஒரு பாட்டுன்னா ஒரு 4 பல்லவி 4 சரணம் கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் திரும்பி ரிட்டர்ன் வராது. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பல்லவினா 4 பல்லவி ஒரு 5 6 சரணம் அப்படி எழுதி கொடுப்பேன். அதில் ஏதாவது அவங்களே பொறுக்கி போட்டு எடுத்துட்டு ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டுருவாங்க. சார் உங்களுக்கு ரைட்டிங்க்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா சார்? அதாவது நான் எழுதும்போது வந்து நான் ஒரு சின்ன 1-2 இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எழுதியிருக்கேன். நான் எழுதும்போது முதல்ல பாட்டில் என்ன சொல்ல வரோங்கிறது எழுதிடுவேன். அதுக்கப்புறம் மெட்டஃபர்ஸ் எழுதுவேன். அதுக்கப்புறம் ரைம் பண்ணி டியூன்ல உட்கார வைப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் ஏதாவது? நான் ஃபர்ஸ்ட் மெட்டை ஒரு 10 வாட்டி கேட்டுப்பேன். ஓகே சார். அப்புறம் மெட்டை தூக்கி அந்தாண்ட வச்சிருவேன். மெட்டு நம்மகிட்ட ஓடிட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பல்லவியில என்ன கேட்ச் நல்ல முதல் 2 வரி, அதாவது ஒரு ட்ரெயின் போகணும்னா இன்ஜின் முக்கியம். அந்த இன்ஜின் தான் பல்லவி. அந்த இன்ஜின் பல்லவி நல்லா இருந்ததுன்னா பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வண்டி வந்துடும். அதனால அந்த பல்லவியை வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு 3-4 பல்லவி எழுதுவேன். அது நமக்கு திருப்தியா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் 2 3 4 5 போடுவேன். அதுக்கப்புறம் சரணத்தை யாரும் ரொம்ப பெருசா பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம பல்லவி எழுதுறதுல ரொம்ப. ஓகே சார். நீங்க எழுதின பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல அது இது பிடிக்கும். அடி உனக்குள்ள ஒளிச்சு வச்சேன்னு ஒரு பாட்டு. அடி உனக்குள்ள ஒளிச்சு வச்ச ஒட்டு மொத்த காதலத்தான் ஒரு பாட்டு. அதை நான் எழுதும் போது ரொம்ப குறைவான தொகை தான் கொடுத்தாங்க. சேர்ந்து எழுதினேன். இப்போ 1 கோடி பேர் தாண்டி பார்த்துருக்காங்க அந்த பாட்டை. ஆமா, பிரியங்காவும் ஆந்தங்குடி இளையராஜாவும் பாடின பாட்டு. அது யூடியூப்ல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ராயல்ட்டின்னு ஒரு இது வருது. நம்ம பாட்டுக்கு ராயல்ட்டி கொடுக்குறாங்க. IPRS, இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு. அதில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு பாட்டுக்காக மட்டுமே மந்த்லி எனக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. அதனால அது ஒரு மிகப்பெரிய நல்ல பாடல். அது ஆனா முந்தி வந்துட்டு இருந்த பாடங்கள்லாம் அர்த்தத்துக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப வர பாட்டுல எல்லாம் வார்த்தைகளோட சவுண்டிங்க்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ முன்னாடி கண்ணதாசன் காலத்துல பட்டுக்கோட்டை காலத்துலலாம் வந்து பாடல் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் போடுவாங்க. இப்போ மியூசிக் அவங்களே போட்டு கொடுத்ததுனால நம்ம பாடல் எழுதும் போது கம்மியாக தான் வருது டியூன்ல. ஆனால் பாட்டு எழுதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்னையும் சவுண்டு பயங்கரமான சவுண்டெல்லாம் உள்ள வருது. அதை நம்ம தடுக்க முடியாது. நமக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கலாம். நம்ம வளர்ந்த பிறகு வேணால் நம்ம கேட்கலாம். அதுக்கு நம்ம இப்போ கேட்க முடியாது. ஆனால் இப்போ இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து அதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னா கருத்து சொல்கிறேன் அப்படிலாம்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. சவுண்டோட வந்து ஆடுறதுக்கு இப்போ அது அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால அவங்களோட நாடியை பிடிச்சி வச்சுட்டு இப்போ இசையமைப்பாளர் பண்றாங்க. அதனால நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ வர பாடல்கள்லாம் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஹூக் லைன் இல்லை ஒரு ஹூக் வேர்டு வச்சு வரதுக்கு கம்பல்ஷன் நம்ம தள்ளப்படுறோம். அதை எப்படி பாக்குறீங்க? சரியா தப்பா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து முன்னெல்லாம் ஒரு பல்லவி 2 சரணம் இருக்கும் ஒரு பாட்டு. இப்போ வந்து அப்படி கிடையாது. அப்படி நம்ம நல்ல தத்துவத்தை சொல்ல போறோம், அது சொல்ல போறோம், இதெல்லாம் சொன்னோம்னா தள்ளி விட்டு போயிடுவாங்க, அடுத்த பாட்டுக்கு போயிடுவாங்க. அதனால இப்போ இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதனால அவங்க என்ன இப்போ சரணத்தை ஒரு பல்லவி ஒரு சரணம் வச்சுட்டாங்க பாட்டெல்லாம். இப்போ 2 சரணம் கிடையாது. அதுல வந்து ஹூக் வரின்னு வச்சிருக்காங்க. அது வந்து சரணத்திலையும் வரும், பல்லவிலையும் வரும், 3 இடத்துல வரும். இப்போ அதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதை மக்கள் இப்போ உள்ள இளைஞர்கள் அதை விரும்புகிறாங்க. அதுக்கு தான் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ரீல்ஸ் போடுறாங்க. நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ சில பாட்டுகள்லாம் இப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 வரிகளை மட்டுமே ரீல்ஸ் பண்ணி நிறைய பேர் கைத்தட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஆனா முந்தி இருந்த பாடல்கள்லாம் நம்ம இப்பவும் கேட்டுட்டு இருக்கோம். கண்ணை முன்ன கூட நம்ம அப்படியே பார்க்காம பாடிடலாம். ஆனா இப்ப வர பாட்டுலாம் 1 மாசம் மேக்ஸிமம் 2 மாசம் தாண்டிட்டா மறந்துடும். இது ஏன்? அதான் அப்போ உள்ள ரசனை இப்போ ரசனையெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லா சிவாஜி கணேசன் காலத்துலலாம் அப்போ ஒரு ரசனை இருந்தது. இப்போ உள்ள இளைஞர்களோட ரசனை வந்து இப்போ இயக்குநர்களே பாட்டு எழுதும் போது எனக்கு வந்து இந்தந்த வார்த்தைகள்லாம் வேணும். இன்ஸ்டாவில் என்னென்ன இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஆர்குட்டு இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் வைங்க பாட்டுலன்னு கேட்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. அதெல்லாம் வைங்க அப்படின்றாங்க. அதனால இப்போ அந்த ட்ரெண்டுன்னு இருக்கிறதுனால அது இப்போ என்னென்ன நவீனமாக இருக்கோ அதெல்லாம் பாட்டில் வச்சா தான் கேட்குறாங்க. அதனால இப்போ வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிற மியூசிக் டேரக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 மியூசிக் டேரக்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஹாரிஸ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு வரியிலும் வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இப்போ பண்ணதுல அவர் தான் அவரோட லிரிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்யாசாகர் சார் அதுமாரி பாட்டுல லிரிக்லாம் கரெக்டாக புரியும் அப்படின்னாங்க. இப்போ அப்படி யாரும் பண்றதில்லை. ஆனால் இன்னும் இப்போ பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறவங்கல்ல, இன்னும் இந்த மாதிரி லிரிக் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்லணும்னு சொல்றீங்க?
அதான் அந்த காலத்து நிறைய படிச்சுட்டு வந்து அப்போ உள்ள இப்போ இலக்கியம்லாம் படிச்சுட்டு வந்தா இப்போ நடைமுறையில் உள்ள வார்த்தை இப்போ யுகபாரதி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே பாட்டாக எழுதுருவார். அவரே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன பேசுகிறாங்களோ ஆவி பறக்கும் டீ கடை அப்படி அப்படி பேசுகிற வார்த்தையை பாட்டாக எழுதினாவே போதும். முன்னாடி இப்போ இலக்கியத்தெல்லாம் நம்ம இப்போ யாருமே இலக்கியமாக பாட்டு எழுதுறது இல்லை. ஏன்னா பேசுகிற வார்த்தைகளே தான் இப்போ பாட்டாக போயிட்டு இருக்கு. அதனால இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இப்போ பேசுகிற வார்த்தையை பாட்டாயினாவே பெரிய ஹிட் ஆகிடும். ஆமாம், இலக்கியம் படிச்சுட்டு வந்து பாட்டு எழுதுது அப்போ ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படி ஆனால் அது வரும். இது இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். திரும்பி இப்படியா இலக்கியத்தில் பாட்டு எழுதுகிற காலங்கள் திரும்பி வரும். அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக எங்களுக்காக ஏதோ உங்கள் கவிதையிலேருந்து ஒரு 5-6 லைன் சொன்னீங்களா? நம்ம இந்த கிளாஸ்மேட்டில் எழுதின பாடல், ஏன்னா நிறைய பேர் அதுதான் போகிறோம் அதுதான் பாட சொல்லுவாங்க. அடிக்கிற பொண்டாட்டி நடுத்தெருவில் நிப்பாட்டி சரக்க போட்டாலே தூக்குறடா துப்பாக்கி அடிதடி கல்லாட்டா ஆம்பலன்னா வெளாட்டா பொம்பளைங்க கையில என்ன நாங்க என்ன ரிமோட்டா உன் சந்தோஷம் பத்தலைன்னா ஊத்து ஒரு கிளாஸு உன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் தட்டி விடு தூசு நாங்க ஒரு நாள் குடிக்காட்டி கவர்மெண்ட்டுக்கே லாஸு அடிக்கிற பொண்டாட்டி நடுத்தெருவில் நிப்பாட்டி சரக்க போட்டாலே தூக்குறடா துப்பாக்கி. இதுக்காக இன்டர்வியூ தந்ததுக்கு தேங்க்யூ. ஓகே, நன்றி. ஐடிவி யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.